வேண்டியதில்லை. இங்க அடுத்து இருக்கிறது நமக்கு நீர், வயிறு, உயிர் வந்துருச்சு. இப்ப அறிவு இருக்கு. அறிவு, கல்வி. இப்ப கல்வி என்பது மானுட உரிமை. அது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஆனா இங்க என்ன முறை இருக்குன்னா, மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடின்னு சொல்லுது, அரசு சொல்லுது. அது பெருமையா சொல்லுது. கடன் வாங்கி என்னை கல்வி ஏற்கிற நிலைமைக்கு தள்ளினது யார்? நான் கடன் வாங்கி படிச்ச கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்து சரியா சமமா தரமா கொடுத்திருந்தாலே நான் கடன் வாங்கி ஏன் படிக்கிறேன்? நான் ஏன் கடன் வாங்கி? ஒரு அரசு தன் மாணவ பிள்ளைகளை அறிவு கொடுக்க வேண்டிய அரசு கடன் வாங்கி படிக்க வைக்குதுன்னா பாத்துக்கிறேங்க. ஒரு தேசத்தின் வளங்களிலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். ஒரு தேசத்தின் வளத்திலேயே ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். நம்ம நாட்டின் வகுப்பறைங்கிறது வர்த்தக அறையா மாறி நிற்கிறது. மிகப்பெரிய கொடுமையே. அறிவு கருவறையா, அறிவு கருவறையாக இருக்க வேண்டிய வகுப்பறைகள் இன்னைக்கு வர்த்தக அறையாக, வியாபார அறையாக மாறி நிற்கிறது. மிகப்பெரிய துயரம். இது என்னன்னா, தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு பெரிய செல்வம் வருவாய் குவிக்கிற ஒரு பெரும் தொழிலாக மாத்திட்டாங்க. இங்க என்ன நடந்துருதுன்னா, தனியார் முதலாளி தான் ஆக சிறந்த கல்வியை கொடுப்பார் அப்படின்னா அங்கேயும் அதே கேள்வி தான் எழுது. ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற அந்த கல்வி தரத்தை ஒரு அரசால் கொடுக்க முடியாதானா அப்ப அரசு தோற்றுது. ஒரு கையாலாகாத அரசாயிருது. அது இலவசமா தானே இருக்குங்காங்க. எந்த அமைச்சர் மகன், எந்த முதலமைச்சர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அல்லது எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்க? இல்ல எந்த அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறாங்க? எங்கேயாவது அரிதுன்னு மாதிரிதா யாராவது மாவட்ட ஆட்சியர் பிள்ளைகள் படிக்க வேணும்னே செய்வாங்க, சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக. அந்த பள்ளி கல்லூரியில் வேலை செய்யற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் கூட அங்க படிக்கிறது இல்லை. அதுதான் இங்க இருக்க ரொம்ப கொடுமை. படிக்கிறது இல்லை. உண்மையா தான். ஏன்னா தரமா இல்லை. அந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அரசு பள்ளி கல்லூரியில தான் அமைச்சர் பிள்ளைகளோ அல்லது ஆசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளோ அதிகாரிகள் பிள்ளைகளோ எல்லாம் அங்கதான் படிக்கணும். சட்டம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தான் தமிழ்நாட்டு வேலையில் முன்னுரிமை. அது போக மிச்சம் இருந்தா மற்ற பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு கொடுப்போம். அப்ப தரம் உயர்த்தும். 300 பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு கழிவறை இருக்கு. அது கழிவறை எந்த தரத்தில் இருக்குன்னு தெரியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மரத்து நிழல்ல உட்காந்து பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மேற்கூரை, ஒரு தகரத்தில் ஒரு இதை போட்டு கூட கட்டி கொடுக்க முடியல. படிக்கிற இடம் எப்படி இருக்கு, குடிக்கிற இடம் எப்படி இருக்கு. பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் தலையில் சாகுது. ஆனால் கடற்கரையில் சமாதி எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை 100 கோடி கட்டியிருக்குன்னு பாருங்க. கல்வியறை எப்படி இருக்கு, கல்லறை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு செல்றது காரணம் இவங்களே. என்னன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனா உணவு தரமா இருக்காது. அரசு பள்ளிக்கூடத்தில் கட்டடம் இடிஞ்சு விழுவும், சாப்பிடுற தட்டுல மேற்கூரை இடிஞ்சு விழுது. அப்ப நீங்க எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போங்கன்னா அரசே சொல்லுது, அங்கதான் தரமா இருக்குதுன்னு சொல்லுது. இப்ப தனியார் பள்ளியில் இருக்கிற வசதியை பாருங்க. அது ஏன் அரசு பள்ளியில் இல்லை? ஒரு முதலாளியால தர முடிகிற கல்வியை நம்ம ஒரு அரசால் கொடுக்க முடியாதா? நம்ம பள்ளிக்கூடத்தை அமைப்பை பாருங்க, நம்ம பள்ளிக்கூடத்தை பாருங்க. இது கற்பனையில போடல, உண்மையிலே படம் எடுத்து தான் போட்டிருக்கு. நம்ம பள்ளிக்கூடம் இருக்கு, தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? இப்போ இங்கே என்னன்னா, அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவர்கிட்ட அவர் பிள்ளையை கொண்டாந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறவங்கள. இவருக்கு 60,000 சம்பளம், அவருக்கு 6,000 தான் சம்பளம். அவர் என்ன சொல்றாரு, என் பையனை நல்லா பார்த்துக்க மச்சான்றப்பல. ஏன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் தரம் இருக்கு. அவருக்கு 6,000 தான் சம்பளம். அரசு பள்ளிக்கூடத்தில் 60,000 சம்பளம் ஆசிரியருக்கு. தரம் இல்லை. அதுங்க தான் இது. அது நோக்கம் இல்லை. நல்ல கல்வியை என் குடிகளுக்கு கொடுக்கணும். எதிர்காலத்தின் நாட்டின் எதிர்காலமாக இருக்கிற இந்த தலைமுறையை அறிவார்ந்த பிள்ளைகளா வளர்க்கணும்னு இல்லை. தரம் குறைஞ்சு போயிடும். இது என்ன செய்யுது? இலவசமா நான் பேருந்து பயணம் மாணவர்கள் கொடுக்குறேங்குது. அங்க 10 லட்சம் கட்டி நான் இடம் வாங்குறேன், பஸ் பாஸ் ஃப்ரீங்குது. இந்த பேருந்து கட்டணம் இலவசங்கிறது. நான் என்ன சொல்றேன், பேருந்துக்கு கட்டணம் எடுத்துக்கிறேன், அந்த கல்வியை தரமா கொடுத்துருன்றேன். அதுதானே தேவைப்படுது. கட்டிட அமைப்பை பாருங்க, கழிவறை எப்படி இருக்குன்னு பாருங்க, பிள்ளைய உட்காந்து படிக்கிறத பாருங்க, எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்க. பாருங்க, இதான் பள்ளிக்கூடத்து அரசு பள்ளிக்கூடம் நிலைமை. நான் கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன்.
இப்ப நாங்க என்ன செஞ்சிடறோம், ஒரு இந்த குழந்தைகள் முன்னேறுவதற்கான சம வாய்ப்புகளை ஒழித்து கட்டிய கல்வி அமைப்பு மக்களாட்சிக்கு அந்த நெறிமுறைக்கே எதிரானது. இப்ப கல்வி தனியார் முதல வணிக பொருளாக மாற்றப்பட்டது பச்சை குழந்தைகளுக்கு, நாம் குழந்தைகளுக்கு செய்யற பெரிய துரோகம். இப்ப நாம என்ன செஞ்சிடறோம், நம்ம வரும்போது பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள், பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள்னு சட்டம் இயற்றிடும். உங்க பிள்ளையை பெற்றதோட முடிஞ்சது, நாட்டின் செல்வம் நீங்க எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவன் என்ன படிக்க நினைக்கிறான், மருத்துவமா படிக்க வைப்பேன், பொறியாளராக படிக்க வைப்பேன், இல்லை விளையாட்டா விளையாட வைப்பேன், அவனுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்து அரசு கொடுத்துரும். நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவருக்கு எது விருப்பமோ அந்த கல்வியை கொடுக்க வேண்டியது என் கடமை, அரசின் கடமை. அதுக்கு தானே அரசு. இப்போ இங்கே இது பல மாதிரிகள். நான் இந்த கல்வியின் தரத்தை உலக தரத்துக்கு கொண்டு போயிடுவேன். ஆகச்சிறந்த கல்வி என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு கனவு இருக்குது எனக்கு. அதில் என்னென்னா இந்த பசுஞ்சோலை பள்ளிகள் மற்றும் கல்லூரி எல்லாம் இது இப்படி இருக்கும். அந்த மாதிரி இதை பாருங்க, பள்ளிக்கூடத்தில் எல்லாமே பசுஞ்சோலை பள்ளிகள், மேற்கூரை முழுக்க சோலார் சூரிய ஒளி மின்தகடு இருக்கும். என் பிள்ளைய வீட்டுக்கு போக விரும்பாத அளவுக்கு கல்விங்கிறது சுமையெல்லாம் சுகம்னு கொண்டு வந்துடுவேன். வீட்டு பாடமே கிடையாது, 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஹோம்ஒர்க் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. இப்போ புத்தகம்லாம் அந்த வகுப்பறையிலே வச்சிருப்பேன். இரு ஓரத்துலையும் நான் பெட்டி அடித்து அந்த பிள்ளைய பேர் எழுதி சாவி அவன் கையில் கொடுத்துட்டு வச்சுட்டு போண்டிதான். வீட்டு பாடம்லாம் கிடையாது. இதுதான் நான் சொன்னது, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் எல்லாம் நாட்டின் செல்வங்கள், அதுதான் நம்ம சட்டம். இப்போ தரத்தை உயர்த்திடுவேன், வழி இல்லை எல்லாம். இப்போ என்னென்னா முதல் தரத்தில் உலகத்தில் கல்வியில் இருக்கிறது இதுவரை தென்கொரியா இருந்துச்சு, அதை முந்திட்டு இப்போ ஃபின்லாந்து போயிடுச்சு. ஃபின்லாந்தில் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவருக்கோ இல்லை மாவட்ட ஆட்சியருக்கோ காவல்துறை அதிகாரிகளுக்கோ நீதிபதிகளோ மதிப்பு கிடையாது. அங்கே ஆசிரியருக்கு மட்டும்தான் பெரிய மதிப்பு. ஆசிரியர்கள் படித்தா அவங்களே 2 ஆண்டு மேற்படிப்பு எல்லாமே முதுகலை பெற்றவர்கள் தான் அங்கே ஆசிரியராக இருக்காங்க. அது 7 வயசுல தான் ஒன்னாப்பு சேர்க்குது. உலக தரத்தில் இன்னைக்கு இருக்கிறது கல்வியில் 1வது இடத்துல ஃபின்லாந்து இருக்கு, 2வது தென்கொரியா, 2வதுக்கு வந்துடுச்சு. இப்போ அவன் முந்திட்டான் ஃபின்லாந்து. அங்கே இருக்கிற கற்பித்தல் முறையை பாருங்க, 7 முதல் 18 வரை கட்டாய கல்வி, 7 வயசுல தான் ஒன்னாப்பு சேர்க்கிறான். ஒரு குழந்தைக்கு தானே அந்த வேலையை எப்போ செஞ்சுக்கிற முடியுமோ அப்போதான் அதை கல்வி சேர்க்கணுன்றான். இப்போ 2வது இடத்துக்கு தென்கொரியா வந்துடுச்சு. அவன் 8 வயசுல சேர்க்கிறான் ஒன்னாப்புல. அவன் கற்பித்தல் முறையை நம்ம எடுத்துக்கிறோம், நம்மளுடைய பாடத்தை போங்க. அடுத்து 3வது இடத்துல சிங்கப்பூர், ஒரு சின்ன நாடு, உலக தரத்தில் 3வது இடத்துல இருக்கு. நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு நாடு பாருங்க, கல்வியில் 3வது இடத்துல இருக்கு. நம்ம எந்த இடத்துலையும் இல்லை, உலக தரத்தில் எந்த இடத்துலையும் இல்லை. அப்புறம் சிங்கப்பூர் இருக்குது 4, ஜப்பான், ஜெர்மனி பாருங்க. இப்போ கனடா இருக்கு 4வது இடத்துல. அவனுடைய பள்ளிக்கூட கட்டடத்தை மட்டும் ஒரு தடவை பாருங்க, கட்டட அமைப்பை பாருங்க. பிள்ளைகளுக்கு எப்படி 5 பேர் 10 பேருக்கு ஒரு ஆசிரியை வச்சிருக்கான். எதில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கணும்னா கல்வியிலையும் மருத்துவத்திலையும் தான் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஒரு நாடு. அதுக்கு தான் அதிக கவனம் எடுக்கணும். அடுத்து 5வது இடத்துல ஜெர்மன் இருக்கு. அவங்களோட பள்ளி கட்டிட அமைப்புகளை பாருங்க. அவன் 6 வயது தான் சேர்க்கிறான் ஒன்னாப்புல. இப்போ எல்லாத்தையும் இது பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளும் அரும்பு மொட்டு மலர்னு எடுத்துக்கிறோம். 3 வயதில் பிள்ளைக்கு அழைக்கிறோம். அப்போ அரும்பில் சேர்க்குறோம். மொட்டு மலர்னு 3 வகுப்பு இருக்குது. அது 3 வயசுல 6 வயசுல தான் நம்மளும் ஒன்னாப்பு சேர்க்கிறோம். இப்போ இந்த தரத்துக்கு நம்மளால் கொண்டு வர முடியுமான்னு உங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கும். நம்ம நாட்டிலேயே டெல்லியில் நம்முடைய மதிப்பிற்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் இதை தாண்டிய தரத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டார் கல்வியை. அதனால தான் அடுத்த முறை அவரை பெருவாரியாக மக்களை வெற்றி பெற செய்தார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அவர் வீழ்த்தப்பட்டார். அவருடைய பள்ளிக்கூடத்தை பாரு, நட்சத்திர விடுதியெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணிட்டாப்புல, உலக தரத்துக்கு கொண்டு போயிட்டாப்புல கல்வி. கெஜ்ரிவாலால் முடியும், இன்னும் உங்கள் சீமானால முடியாதா? அது நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும். பாருங்க, இந்த பாருங்க, கேரளாவில் நம்ம ஐயா பினராயி வர்றதுக்கு முன்னாடி அங்கே தனியார் பள்ளிகளுக்கு இப்போ கல்லூரிக்கு ரொம்ப மதிப்பு இருந்தது. அவர் நம்ப முடியாதா பாருங்க, 30 விழுக்காடு மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரிக்கு திருப்பிட்டாப்ல. அவரால் முடியறது உங்கள் பிள்ளையால முடியாதா? நம்ம நாட்டில் நீங்கள் என்ன ஜெர்மனை சொல்கிறோம், ஃபின்லாந்தை சொல்கிறான்னு நினைப்பீங்க. நம்ம ஊர்லேயே இருக்கு. இந்த பாருங்க, கேரளாவை பாருங்க, சிறந்த கல்வியை தரத்தை உயர்த்திட்டாப்ல, பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்துட்டாப்ல. நீங்க எழுதி வைங்க, நான் வெட்டி பேச்சுக்கு பேசல, சும்மா பேசல. நான் பாருங்க, நாங்க மெதுவா வருவோம், ஆனா எல்லாருக்கும் பொதுவா வருவோம். ஆபரமா லிங்கம் சொல்ற மாதிரி
நான் மெதுவா வருவேன், ஆனா ஒருபோதும் பின்னடைய மாட்டேன், பின்னோக்கி போயிட மாட்டேன். புரியுதா? நான் பஞ்சு வசனம் பேசுற ஆள் இல்ல, நெஞ்சு வசனம் பேசுற ஆளு. உங்களுக்கு கவனமா பாருங்க, இதை கொஞ்சம் கவனிங்க. உண்மையிலேயே உலகத்தரத்துக்கு கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். விடுமுறையே வேணாம்னு சொல்ற அளவுக்கு பள்ளிக்கூடத்தை விளையாட்டு திடல், நீச்சல் குளம், பசுஞ்சோலை பள்ளிகள், அது இன்னும் விரிவாக காட்டுறீங்க. பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போதே இப்படி ஒரு நாடு இருந்தா நல்லா இருக்குமேன்னு நீங்க ஆர்வப்படுற அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்துருவேன்.